வணக்கம் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2வோட ரிவ்யூ தான் இது. ஸோ கமலஹாசன் நடித்து ஷங்கரோட இயக்கத்தில் வந்திருக்க படம். ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். படம் வந்து கதை ஒரு யூடியூப் சேனலை வச்சு நடத்துகிறார் சித்தார்த் அண்ட் கோ. அவங்க வந்து யூடியூப் சேனலில் நிறைய சமூக விஷயங்களை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க, அநீதிகளை சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால வந்து தீர்க்க முடியல, நிறைய பேக் ஃபயர் ஆகுது, அவங்களாம் வெளியில் வந்துடுறாங்கன்னும் போது ரொம்ப கொதிச்சு எழுகிற சித்தார்த் மீண்டும் இந்திய தாத்தா வரணும்னு சொல்லிட்டு அவர் டேக் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், இந்தியன் தாத்தா திருப்பி ரிவர்ஸ் வரும்போது நடக்கிற ஒரு மேஜிக் தான் வந்து இந்த படமே. ஸோ நல்லா இருக்கா படம் அப்படின்னும்போது படம் ஸ்டார்டிங் 45 நிமிஷம் சித்தார்த்துடைய போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் கிரிப்பியாகவும் போகிற சீன்ஸ். அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வேலையை அந்த விரலை விரக்கி குத்துறது, இதெல்லாம் வந்து நமக்கு திருப்பி பார்க்கும்போது ஒரு அலுப்பை தருதுங்கிற ஒரு விஷயம். அடுத்தது பார்க்க போனால் இதில் வந்து பெஸ்ட்டு திங்குன்னு பார்க்க போகும்போது விஜய் மல்லையா வந்து எப்படி ஏமாத்தினாரோ, ஸோ அந்த விஷயத்தை சொல்லியிருக்க விஷயம் சரி. அந்த கேலண்டர் சாங் ஒன்று போட்டிருக்காங்க, இது எதுக்கு போட்டாங்கன்னே தெரியல. அது ஒரு மொக்கையான சாங்கு. ஸோ சாங்கும் எடுபடலை, அது சாங்காச்சும் நல்லா போட்டுருக்கலாம், சாங்கும் மொக்க. அது வந்து எடுத்துருக்க விதம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் பேஸாக போச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர கொலைகள், ஸோ அடுத்தடுத்து வர கொலைகளை வந்து கமலஹாசன் பண்ணுறது வந்து வித்தியாசமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது என்னமோ ஒட்டலை சார், அது என்னன்னு தெரியல. எனக்கும் ஒட்டலை, மற்ற மக்களுக்கும் வந்து அவ்வளோ ஒட்டலை, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் தாத்தா சொன்னார்னு சொல்லிட்டு பசங்களாம் சேர்ந்து வீட்டை திருத்துவோம்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க ஊழலெல்லாம், வீட்டில் அப்பா அம்மா செய்கிற ஊழல்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது நடக்கிற பிரச்சனைகள், அதனால் நடக்கிற விபரீதங்கள், அப்புறம் என்ன நடக்குதுங்கும் போது அது நல்ல கான்செப்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எடுபடலை. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஒரு கிரிப்பியாவோ ஒரு இதாகவோ இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து சித்தார்த் சூப்பராக பண்ணியிருப்பார். அதுவும் வந்து சமுத்திரக்கனிக்கும் அவருக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போனால், படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நல்லா போய் அதுக்கப்புறம் கீழே விழுந்து ஒன்றுமே தேராமல் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நம்ம நெளிய வச்சுட்டு ரொம்ப லென்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட்ஸில் படம் எடுக்கும்போது இவங்க வந்து அந்த கிறிஸ்பியாக எடுக்கணும், எது நல்லா இருக்குது எது நல்லாலன்னு தெரியாமல் குழம்பி போய் இவர் ஒரு பக்கம் குத்திக்கிட்டு இருப்பார், இவங்க ஒரு பக்கம் ஊழலை கண்டுபிடிக்கன்னு சொல்லி ஊழல்னும் போது நமக்கு ரொம்ப அது வந்து அலுப்பாயிடுது. ஊழல் தானே, ஏன் லஞ்சம் தானே அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுக்குது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பட்ஜெட்ஸு, இவ்வளோ பெரிய செலவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு தங்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு செட் போட்டிருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடமும் சரி, அதெல்லாம் எதுக்குது, அந்த சீனெல்லாம் அவ்வளோ நிற்கவே இல்லை. அவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய இது போட்டு இந்தியன் தாத்தா கொள்கிறாரு, அந்த சீன் எடுபடவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்தரத்துலேயே வந்து சாகடிக்கிற ஒரு சீன் இருக்குது, புதுமையான சீன் தான், ஒட்டவே இல்லை, ஃப்ரேமில் வந்து ஒட்டவே இல்லை. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து மொக்கையான சீன்ஸ் அப்படின்னு சொல்ல போனோம்னா, ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு லேடி வந்து மீன் கடையில் வந்து கோலி குண்டை போட்டு எடை போட்டு விற்கிது, அதிக எடைக்கு விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிப்பாங்க. மீன் கடையில் கோலி குண்டெல்லாமா போட்டு ஒரு சீனை எடுப்பீங்க, அது செம மொக்க சீனு. அதுக்கு அடுத்த மொக்க சீன் சொல்ல போனீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு எஜுகேஷன் ஒரு ஆசிரியை பணிக்காக போகிறாங்க, போகும்போது லஞ்சம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ லஞ்சம் கேட்கும்போது இருக்குது இல்லை ஏதோ ஆச்சு, அந்த பொண்ணு மேலே வந்து குதிச்சிருச்சு. உள்ள இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இல்லை அந்த போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு அந்த பொண்ணு, அதனால தான் வந்து நாங்கள் அதை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னனால அது மேலே வந்து குதிச்சிருச்சுன்னு வாங்க. படித்த பொண்ணுக்கு தெரியாதா, நான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், நான் ஒரிஜினலாக படிச்சிருக்கேன்னா நான் ஒரிஜினலாக படிச்சிருக்கேன்னு சொல்ல போது அது நிரூபிக்கிறது ரொம்ப ஈஸி. காலேஜில் ரெக்கார்ட் இருக்காதா, ஸ்கூலில் ரெக்கார்ட் இருக்காது, அந்த அளவுக்கு கூட மூளை இல்லாமல் டிஸ்கஷனில் உட்காந்து படம் பண்ணிங்க, புரியலை. ரொம்ப மொக்கையான சீன்ஸு, நிறைய விஷயங்கள். அதே மாதிரி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து காட்டுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அதுவும் எஸ்ஜே சூர்யான்ற ஒரு கேரக்டர் வந்து அப்படி நடுவில் வந்து போகுது, அவரும் என்னென்னோ பண்ணி பார்க்குற ஒரு 2 சீடு. ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றுமே எடுபடலை. அதுக்கப்புறம் வந்து மற்ற செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப ட்ராமேட்டிக்காக போகுது, ரொம்ப சீரியல் பார்க்குற மாதிரியான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்தது. ஏன்னா ஒரே அழுகாட்சி, ஒரே கத்தல், நமக்கு கடுப்பாயிருது. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்தியன் தாத்தாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே வந்து விரட்டி அடிக்கிறதோட படம் முடியுது. பட்டு ஒன்றுமே புரியல பாஸ். இந்த படம் வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பு, எவ்வளோ இந்தியன் 1 வந்து எந்த லெவலான படம், கிட்டத்தட்ட இந்தியன் தாத்தா உள்ள என்ட்ரியிலேருந்து ஒவ்வொருத்தரையும் அப்படி காலி பண்ணும்போது அந்த ஒரு பெப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு சாங் போர்ஷன் வச்ச இடமும் சரி, அந்த சாங் ஷூட் பண்ணதும் சரி, இன்றைக்கும் இந்தியன் 1 வேறு லெவல் படம். இன்றைக்கி ப்ளே பண்ணால் கூட அது ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை.
அந்த படத்தை பண்ண நம்ம டைரக்டர் சங்கரா இந்த படம் பண்ணாருங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, ஒட்டவே இல்லை. ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுறாங்க, ஒரு டாக்டர் வந்து சர்ஜரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அந்த பொண்ணு செத்து போச்சுன்றாங்க. இதோட மொக்கையான சீன் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து யாராவது ஆப்ரேட் பண்ண விடுவாங்களா? இல்லை இவர் டாக்டர்னோடனே எல்லோரும் வருவாங்க. ஏங்க கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் போடுறவங்க, அவங்க சூப்பராக அவங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க வந்து பண்ணுவாங்களா, இவர் உட்காந்து கூகுளில் பார்த்து பண்ணுறன்றதெல்லாம் வந்து செம முக்கியமான சீனு. அதாவது ஒரு ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி கூட ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு கூட அறிவில்லை, எனக்கு தெரியல. எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ சங்கருக்கு ஏன் சொல்லலை, சங்கருக்கு ஏன் எட்டலை, புரியலைங்க. ஸோ அறிவுபூர்வமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அறிவில்லாமல் எடுத்த ஒரு படம் தான் இந்த இந்தியன் 2. ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இவ்வளோ ஓட்டைகளை எப்படி அலோவ் பண்ணாங்க. சாங்ஸ் கேட்டோன்னே தெரிய வேணாமா, அதே பாய்ஸ் மாதிரியே ஒரு சாங், அப்படியே ஒரு குவார்ட்டர்ஸ்லாம் பெயிண்ட் அடித்து அதே பாய்ஸ். புதுசாக மூளையில் வரலையா சங்கர் சார்? எனக்கு தெரியல. ஏன்னா வந்து திருப்பி ரிப்பீட்டேஷனான ஒரு சீனு, ரிப்பீட்டேஷனாக அதே மாதிரி சாங்கு நல்லாவே இல்லை. அது வந்து அது சாங்காச்சும் நல்லா இருக்குன்னா அனிருத் அதோட கேவலமாக போட்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இந்தியன் பேக்ரவுண்ட் அந்த சாங்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அது பாய்ஸுடைய அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படியே தெரியும். புதுசாக யோசிக்கலை, ஓகேங்களா? அது இல்லாமல் கதையில் வந்து ஒரு கிரிப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து படம் முடியும் போது ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்க்ரீன் வந்து எல்லாமே என் போட்டு டைட்டில் ஓட ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே ஏஞ்சி போயிடறாங்க. அதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழித்து 4 நிமிஷம் கழித்து ட்ரைலர் விடுறாங்க. இது இந்தியன் பார்ட் 3. ஸோ பார்ட் 3 வந்து முதல்ல போட்டேன். என்ன எங்கள் டைட்டில் பாட்டு ஓட போது பார்ட் 3 ஓடட்டுமே, பண்ணவே இல்லை. ஏன் இந்த கேப் இன்னும் பாதி பேர் எழுந்து போனதுக்கப்புறம் உட்காந்து ஏன் இந்த மாதிரி வந்து மூலக்கட்டத்தனமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு இவ்வளோ ஒவ்வொரு படமும் அவ்வளோ சூப்பரான படம் எடுத்த டைரக்டர் வந்து ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷனு, இவ்வளோ வந்து ஒரு தெளிவில்லாமல் படம் எடுத்தார், ஒன்றுமே புரியலைங்க. ரொம்ப வருத்தமான விஷயம். இவ்வளோ காசை கொட்டி என்ன எத்தனையோ கோடிகள் அவ்வளோ கோடிகளை கொட்டி ஒரு படம் எடுத்து அந்த படம் ஜெயிக்கலைன்னா எவ்வளோ பேருக்கு நஷ்டம். லைக்கா வந்து இப்போ பார்ட் 3 எப்படி வியாபாரம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. மகாராஜான்னு ஒரு படம் வந்தது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஈவினிங் அப்படி போகிற வர எண்டு வர பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கொண்டு போனாங்க. ஸ்கிரிப்ட் தாங்க ஜெயிக்கும். பெரிய பிரம்மாண்டத்தை நம்பி, இந்த மாதிரி பெரிய ஆளுங்களை நம்பி பணத்தை கொட்டி இப்போ பேன் இண்டியா படம் எடுக்கிறேன், நான் பாகுபலிக்கு போட்டியாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தோத்துட்டார் சங்கர் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தில் அது கிரிப்னஸ் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். இந்தியன் 2 வந்து எடுப்படாது. கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய கலெக்ஷன்ஸ் எடுப்பானா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம், கமலஹாசனுக்காகவும் இந்த பிரம்மாண்டத்துக்காகவும் தவிர நான் சொன்ன வார்த்தைகள் நீங்கள் படம் தியேட்டர் விட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் என்னையா எடுத்திருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தா ஒரு சீரியல் பார்க்குற மாதிரியான எஃபெக்டே கொடுத்துருன்றது தான் உண்மையான விஷயம். ரொம்ப கஷ்டம் சங்கர் சார். ஸோ அடுத்த முறை ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டேரக்டர் நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய டேரக்டர் நீங்கள், உங்கள் மேலே வந்து நாங்கள் பெரிய அபிமானம் வச்சுருக்கிறோம். எனக்கு வந்து முதல்ல அந்த ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வச்சுருந்த ஒரு டேரக்டர். பிரம்மாண்டமும் ஒரு பெரிய ஒரு ஹீரோவும் வந்து படத்தை காப்பாற்றுவார்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ தப்பு. ஒரு லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இப்போ எவ்வளோ தடுமாறும் தெரியல. ஆல்ரெடி வந்து அவங்க நிறைய ப்ராப்ளத்தில் இருக்காங்க. பட் இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் கொடுக்காது. ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் சொல்லணும். ஸோ இந்தியன் 3 அது ஏதோ ஃப்ரீடம் ஃபைட்டர் அது இதுன்னு போகிறாங்க, அது எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியல. இதை பார்த்து நொந்துட்டோம். அடுத்த பாட்டு ஆண்டவருக்கு தான் வேலைச்சுன்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.